Hi friends, welcome to Taste Ammi Chutney. இன்னைக்கு நாம தோசைக்கு வடகரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வடகரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்ப்போம். 2 கை கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவைக்கு உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். வடை மாவில் சேர்க்கறதுக்காக 1 கை கட் பண்ண பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி. இஞ்சி பூண்டு விழுதுக்கு 1 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு. மசாலா அரைக்கிறதுக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், 1 கை தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். தாளிப்புக்கு 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 10 பல் சின்ன பூண்டு, கறிவேப்பிலை. இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது வடகரிக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். இந்த மிளகா காரமாக இல்லை, அதனால் நான் 8 மிளகா வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாமல் கெட்டியாக இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் அரைச்சிக்கலாம். வடைக்கு நம்ம அரைக்கும் போது எப்பயுமே கெட்டியாக அரைச்சிக்கணும். ஸோ நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போதும் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறகுறப்பாகவே இருக்கலாம். இப்போது வடை மாவில் கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 1 கை கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இதை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இதை இப்போ நம்ம சின்ன சின்னதாக வடையாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அது மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற வடையை சின்ன சின்ன பீசஸாக உதிர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், உதிர்த்து வச்சுருக்கிறேன். இப்போது வடகரி ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் ஒன்று ஒன்று சேர்த்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இது லைட்டாக கிளறி விட்டுட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம பூண்டு பல்லையும் சேர்த்துடலாம். கறிவேப்பிலையும் சேர்த்துடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போது தக்காளியும் சேர்த்துடுங்க. தக்காளியும் சேர்த்து இது கூடவே இப்போ நம்ம மஞ்சத்தூளையும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போதும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருளையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாவை நம்ம வதக்காமல் தான் வச்சு அரைச்சிருக்கோம். ஸோ இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை இதிலே சேர்த்துடுறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது தண்ணிலாம் எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் தேவைக்கு ஏற்ப நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். அப்போ தான் நம்ம வடையை போடும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எக்ஸ்ட்ராவும் தண்ணி சேர்க்குறேன். ஒரு 5 நிமிஷம் கொதி விடட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வடையை சேர்த்துடலாம். எப்பயுமே வடகரிக்கு எல்லாம் மசாலா தூள் போட்டு செய்வாங்க. இது நம்ம பச்சை மிளகாய் மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். இது டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வடையெல்லாம் சேர்த்தாச்சு. இதை இப்போ நீங்கள் மூடி போட வேணாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விடுங்க. அந்த வடை தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இப்போது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி தழையும் சேர்த்து இறக்கிட வேண்டியதுதான். இப்போ வடகரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது தோசைக்கு ரொம்பவே மேட்சாக இருக்கும். இப்போ இறக்கிடலாம். சூப்பரான வடகரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹோம் ஸ்டைல் வடகரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.